வணக்கம், என் பேர் ஷெரீஃப். இப்போ நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபிலிம் கொரியோகிராஃபர். கிட்டத்தட்ட ஒரு 150 படங்களுக்கு மேலே ஃபிலிம் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இங்கே வந்து இசைத்துள்ளல் 2025 வந்து இன்றைக்கி ஜாஃப்னாவில் இது முடிச்சுட்டு இப்போ கொழும்புல இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜாஃப்னாவில் வந்து நிறைய டேலண்டடான பசங்க இருக்காங்க. நிறைய பேர் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே கொழும்புலேயும் அதேமாதிரி ஈக்குவலாக காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம சென்னை அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்போம், தமிழ்நாடு அப்படின்னு. அதை தாண்டி இங்கேயும் தமிழுக்கான இண்டஸ்ட்ரிக்கான திறமைகள் வந்து ஸ்ரீலங்காலையும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மக்கள் வந்து இங்கேயும் வாழ்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பசங்க நிறைய பேர் வந்து பயங்கர டேலண்டடாக இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் படம் வந்ததுன்னா நம்ம போய் எல்லோரும் சேர்ந்து பார்க்குறோம். அதே மாதிரி இதையும் இவங்களோட ஆர்ட்டையும் கொஞ்சம் நம்ம வந்து வி ஹவ் டு சப்போர்ட் அண்ட் டு பிரிங் இட் பேக் அப்படிங்கிறது தான் இந்த இசைத்தொழிலோட மெயின் நோக்கம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக யூரோப்பில் நடந்துட்டுருக்கு, சுவிட்சர்லாண்டில். ஸோ இப்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் நிறையா கலைஞர்களை வந்து பெருசாக வந்து மீடியாவுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட இன்னொரு நோக்கம். ஸோ இது வந்து நான் இங்கே ஜட்ஜ் பண்ண வந்ததும் இந்த ஆடிஷனில் இவங்களை செலக்ட் பண்ண வந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கொழும்பு மக்கள் எல்லாமே இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து தமிழ், சிங்களம் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஒரு திருவிழா மாதிரி, டான்ஸ் திருவிழா மாதிரி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் ரொம்ப ஒற்றுமையாக டான்ஸுக்காக எல்லாருமே சேர்ந்து, பசங்க எல்லாருமே சேர்ந்து இது வந்து ஒரு டான்ஸுக்கான ஒரு நடுநிலையாக இருந்து எல்லாருமே சந்தோஷமாக இதை வந்து கொண்டு போகிறது சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதை நடத்துறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஜூலை 26 ஜாஃப்னாவில் நடக்குது. ஸோ இதோட ஃபைனல்ஸ் முடிஞ்சது போக இவங்களை வந்து யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போய், இதில் வின்னர்ஸை வந்து யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதா பிளான். அண்டு கேஷ் ப்ரைஸஸ் இருக்குது. அதுபோல் அவங்களுக்கு வேறு என்னென்னலாம் மீடியாவில் சப்போர்ட் வேணும், என்னென்ன பிளாட்ஃபார்மில் அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வச்சு இந்த காம்படிஷன் மூலிமா செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஸோ நீங்கள்லாம் இதை சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கும் அடுத்த லெவல் ஆஃப் ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை நீங்களும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவங்க இங்கே இருக்காங்க, நாங்கள் அங்கே இருக்கோம், அவ்வளோதான். ப்ராப்ளம் என்னென்னா இங்கேயும் அதே டேலண்ட் தான், சேம் டேலண்ட். டான்ஸ் இஸ் எவ்ரிவேர். இங்கே இருக்கிறவங்களும் ஈக்குவலாக அங்கே ஆடுறவங்களும் எல்லாம் ஒரே இதுதான். என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் சொல்லலாம். அந்த வாய்ப்புகள் வந்து இன்னும் கூட இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான். நம்ம எப்பவுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பார்ப்போம். அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறத தாண்டி சின்ன சின்ன மீடியாஸும் இருக்குது, மீடியம் இருக்குது. அதுலேருந்து நம்ம நிறையா கொண்டு வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகலாம். அது மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சாக, ஏன்னா இவங்களும் இப்போ தமிழ் பாட்டுக்கு தான் இவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதான். அது யாருமே பண்ணல. ஸோ சோலோ மூவிஸ் மூலிமா வசியனம் பண்ணுறது வந்து இட் இஸ் அ வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்யூ.